இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க எந்த ஏஜ் கேட்டகரி இருந்தாலும் சரி, வேலை மாற்றம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வேலை மாறினா எங்கே கிடைக்க போகுது, கிடைக்காது, நான் அதனால் ஒரே கம்பெனியில் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி இருப்பாங்க. அங்கே என்ன ஆகும்னா, ஏற்கனவே கொடுத்த சம்பளத்தை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஹைக் வரும், அவ்வளோதான். ஆனால் இந்த வருஷம் இவங்க வேலை மாற்றம் பண்ணாங்கன்னா, இவங்களுடைய நாலேஜுக்கு, இவங்களுடைய தகுதிக்கு அடுத்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதிகமான நல்ல பொசிஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று. அதே போல் எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, நான் வெளியூர் போய் சம்பாதிக்கணும் நினச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் அதிக வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் இருக்கா வச்சுக்கோங்களேன், வேலை இல்லாமல் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, வேலை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சி சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்துல சும்மா கேஷுவலாக எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க. எங்கே நம்மளுக்கு இங்கே கிடைக்க போகுது, ஏற்கனவே நம்ம நிறைய ட்ரை பண்ண இடத்துல கிடைக்கல, இப்போ போனால் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ண போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு இடத்துல நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரோம், அந்த சம்பளம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த பதவி கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கக்கூடிய, அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்கும்.